أين
بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம் தலைவர் இறுதி தூதர் எம் உயிரின மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனலாரது சொல் செயல் அங்கீகாரம் பண்பாடு பண்பு ஆகிய அனைத்தையும் அணுவணுவாக பின்பற்றி நடந்த அந்நல்லாரது தோழர்கள் துயர்ந்தோர்கள் அவர்களை பின்துயர்ந்தோர்கள் நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அவனது தூதரும் எமது இருலக வாழ்க்கையின் நலன் கருதி எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்ட விடயங்களை எம் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவனும் அவனது திருத்தூதரும் எமது இருலக வாழ்க்கையின் விமோசனம் கருதி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி விளக்கிய விடயங்களை எம் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முற்றிலும் விலகி நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால்தான் மனித உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் முஸ்லிம் எனும் சமூக பிரஞ்சையாளர் என்கின்ற ஒரு கருப்பொருளில் இஸ்லாமிய பார்வையில் ஒரு முஸ்லிம் மேற்கொள்ள வேண்டிய சமூக வகிபங்கு என்ன என்பது பற்றிய ஒரு சில கருத்துக்களை குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவதை மிகவும் பொருத்தம் என்று கருதுகிறேன். உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பக்கம் வழிபாடுகளால் நிரம்பி வழிந்தாலும் மறுபக்கம் அந்த வழிபாடுகளின் தாற்பயங்களாக மனித வாழ்க்கையில் இலையோடுகின்ற சமூகம் பற்றிய உணர்வும் சிந்தனையும் அக்கறையும் தலை தோங்க வேண்டும் என்று அந்த இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஒரு மனிதன் தொழுது நோன்பு நோற்று ஜகாத் கொடுத்து ஹஜ் செய்து இறைவனுக்குரிய வழிபாடுகளை முழுமையாக நிறைவேற்றி அவன் நல்லடியான் என்ற ஒரு பெயரை பெற்றுக்கொண்டாலும் அந்த வணக்கங்களின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற பண்பாட்டு ரீதியிலான மாற்றங்கள் அவனுடைய வாழ்வில் இலையோடாத பட்சத்தில் அந்த வணக்கங்களின் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு ஆன்மீக ரீதியிலான பெருமானம் மாத்திரம் கிடைக்கின்ற அதே நேரம் இந்த லௌகீக ரீதியாக அந்த வழிபாடுகளின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த பரிமாணம் இல்லாமல் போகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும். இன்றைய இந்த நவீன இந்த உலகாயுத சடவாத பொருளாதார உலகில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திக்கின்ற, தனது நலனையும் பற்றி மாத்திரம் யோசிக்கின்ற, தனது இலாபத்தை மாத்திரம் குறிக்கோளாக கொள்கின்ற ஒரு நிர்பந்திக்கப்பட்ட அல்லது திணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலுக்குள் எப்படி ஒரு மனிதன் தன்னை சமூக பிரஞ்சையாளனாக மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயம் எழுப்பப்பட வேண்டும். அதற்கான விடைகள், பரிகாரங்கள்
கண்டறியப்பட வேண்டும் என்பது இன்றைய ஒரு 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 ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரலாகவும் எழுப்பி வருகிறது. பாருங்கள், இன்றைய உலக வாழ்விலே பேசுகின்ற நானாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் இன்று இந்த உலக வாழ்வில் ஒவ்வொருவரும் அவரை பற்றி மாத்திரம் சிந்திக்கின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய விருத்தி, தன்னுடைய நலன், தனக்கு வர இருக்கின்ற லாபம், தான், தனது பெற்றோர், தனது குடும்பம், தனது மனைவி, தனது பிள்ளைகள், தனது வீடு, தனது வாகனம், தனது தொழில், தனது உத்தியோகம் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்வதற்கு இன்றைய இந்த இந்த சடவாத உலகு ஒரு மனிதனை நிர்பந்தித்திருக்கிறது, அல்லது அவனை வலுக்கட்டாயமாக அதற்குள் வலிந்து தள்ளி இருக்கிறது. எனவே இன்றைய இந்த சூழலில் இருந்து ஒரு முஸ்லிம் விடுபட வேண்டும். காரணம், முஸ்லிம் என்பவன் அவன் சமூக அக்கறை கொண்டவன், அவன் சமூக சிந்தனை கொண்டவன், அவன் சமூக நலனை முதன்மைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். ஒருபொழுதும் தன்னலத்தோடும் சுயநலத்தோடும் தனது இலாபத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றவனாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். அவன் தன்னுடைய பொருளாதாரத்தால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய அனுபவத்தால், தன்னுடைய உடலால், தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய அனைத்து வகையான திறமைகளின் ஊடாகவும், ஆளுமைகளின் ஊடாகவும், ஆற்றல்களின் ஊடாகவும் இந்த சமூகத்துக்கு அவன் நல்ல பல பங்களிப்பை நல்கக்கூடிய ஒரு சமூக பிரஞ்சையாளனாக ஒரு முஸ்லிம் இருப்பான். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகளின் ஊடாக மாத்திரம் ஒரு முஸ்லிம் பரிபூர்ணமான முஸ்லிமாக ஆக முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட கால நபித்துவ வாழ்க்கையில் மக்கத்து சூழல், மதீனத்து சூழல் என்று நாங்கள் 2 வகைகளாக பிரித்து நோக்குவோம். அதிலே மக்கத்து சூழலிலே வாழ்ந்த அந்த முஸ்லிம்களை பார்த்து அல் குர்ஆன் எங்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விழித்து பேசவில்லை, யா அய்யுஹன் நாஸ் என்று தான் விழித்து பேசிக் கொண்டிருந்தது. இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற இந்த சொல்லாடல் மதீனத்து சமூகத்திற்கு ஒரு புதியதொரு சொல்லாடல். ஏன் குர்ஆன் அவர்களை ஒரு பொழுதும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விழித்து பேசவில்லை? ஏன் மக்கத்து சூழலிலே வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு பள்ளின சூழலிலே, ஒரு பன்மைத்துவ சூழலிலே, ஒரு பல் சமய சமூக ஒரு சூழமைப்புக்குள் வாழ்ந்த தனித்தனி மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஈமானிய பலமுள்ள மனிதர்களும் இருந்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, இப்படி ரலியல்லாஹு அன்ஹும் பல நபி தோழர்கள் அந்த மக்கத்து பூமியிலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து அல் குர்ஆன் எங்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பேசவில்லை, யா அய்யுஹன் நாஸ் என்று தான் விழித்து பேசிக் கொண்டிருந்தது. என்ன காரணம்? ஏன் இந்த அல் குர்ஆனுடைய இந்த முன்வைப்பிலே மாற்றம் வர வேண்டும்? அதுவரையிலும் மக்கத்து சூழலிலே வாழ்ந்த முஸ்லிம்களை எல்லாம் யா அய்யுஹன் நாஸ் என்று பேசிக் கொண்டிருந்த குர்ஆன் மதீனாவுக்கு நபிகள் ஹிஜ்ரத் மேற்கொண்டதற்கு பிறகு ஏன் அவர்களை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தன்னுடைய அந்த விழிப்பை, அந்த சொல்லாடலை மாற்றிக்கொள்ள வேண்டும்? காரணம், அந்த மக்கத்து சூழலில் வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் எல்லாரும் தனி மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் சமூகமாக வாழவில்லை. அவர்கள் தனி மனிதர்கள், ஈமானில் பலம் குன்றியவர்கள். அவர்களுடைய ஈமானையும் பேசுகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற எமது ஈமானையும் ஒரு தராசிலே வைத்து அளவை நிறுவை செய்கின்ற பொழுது அவர்களுடைய ஈமானின் கனதி மிகைத்துவிடும். அந்த அளவு ஈமானிய பலம் உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் சமூகமாக வாழவில்லை என்பதற்காக வேண்டி அவர்களை குர்ஆன் அந்த மதீனத்து சூழலிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றம் வரையிலும் யா அய்யுஹன் நாஸ் என்று தான் பேசிக் கொண்டிருந்தது. அவர்களை யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பேசவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் முஸ்லிம்கள் சமூகமாக வாழ்வதற்கும், முஸ்லிம்கள் சமூக உணர்வோடும் சிந்தனையோடும் அக்கறையோடும் சமூக பிரஞ்சையோடு வாழ்வதற்கும் பெரியதொரு வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேறுபாடு ஈமானின் அடித்தளத்தினூடாகவும், ஈமானின் பெருமனத்தினூடாகவும், ஈமானின் கட்டமைப்பினூடாகவும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சமூகத்திலே நல்ல பல விளைவுகளையும் மாற்றங்களையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வையும் கண்டுகொள்ளலாம். இல்லை என்றால் தனித்தனி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டே போவார்கள். என்று தெரியும் உங்களுக்கு, முஸ்லிம்கள் சமூகமாகத்தான் வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல,
உலகத்தில் இருக்கின்ற ஏனைய ஜீவராசிகளையும் அல் குர்ஆன் சமூகம் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரும் யத்தீரு பிஜனாஹிஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் குர்ஆன் சொல்கிறது. தரையில் ஊறுகின்ற எந்த உயிரினமாக இருந்தாலும், வானில் பறக்கின்ற சிறகடித்து பறக்கின்ற எந்த பறவை இனமாக இருந்தாலும் அவைகளும் உங்களைப் போல சமூகங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வானத்தில் பறக்கின்ற பறவைகளாக இருந்தாலும், பூமியிலே நடமாடுகின்ற உயிரினங்களாக இருந்தாலும் அவையும் உங்களைப் போல ஒரு சமூகம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆனால் அந்த ஐந்தறிவுள்ள அந்த உயிரினங்களிடத்திலே இந்த சமூக ரீதியிலான உணர்வு இருக்கின்ற அதே நிலையில் ஆறறிவுள்ள மனிதனிடத்திலே அது குன்றி போய் கொண்டிருக்கிறது, அது ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது, அது மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனையை வலுவூட்ட வேண்டிய அந்த சிந்தனையை மேன்மைப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பாருங்கள், அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு சில பறவை இனங்கள் தான் வகித்த சமூக பாத்திரம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணற்ற அருள்களை வழங்கியிருந்தார். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஜின்களையும் ஷைத்தான்களையும் கொண்டு தனது வேலையை வாங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கணப்பொழுதில் அவரை காற்று அப்படியே சுழற்றி கொண்டு போய் அந்த இடத்திலே நிற்பார்கள். பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்தார். இன்று நாங்கள் இந்த பாட புத்தகங்களிலே படிக்கின்ற இந்த பஞ்சமா பூதகங்கள் என்று சொல்லுகின்ற இந்த அனைத்து இந்த பௌதீக ரீதியிலான அனைத்து வளங்களையும் அல்லாஹ் அவருடைய காலநிலையை போட்டு வைத்தார். அத்தகைய வளம் கொள்ளிந்த ஒரு மனிதர் அவர்களுக்கு பறவையினுடைய மொழிகளை கற்றுக் கொடுத்தார். அவருடைய அரச சபையிலே பறவைகள் வீட்டிருக்கும், ஜின்கள் வீட்டிருப்பார்கள், அரச பிரதானிகள் வீட்டிருப்பார்கள். அவர் பறவைகளை கொண்டு வேலை வாங்குவார், ஜின்களை கொண்டு வேலை வாங்குவார், மனிதர்களை கொண்டு வேலை வாங்குவார். இப்படி எல்லா வகையான வளங்களும் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வளம் அவர் பறவைகள் பேசுகின்ற மொழியை கேட்பது. ஒரு முறை அவர் ஒரு பாதையால் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு எறும்பு தனது சக எறும்புகளை பார்த்து சொல்லுகிறது, யா யுஹன் நமுல் உதுகுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்குரூன். இதோ சுலைமான் வந்து கொண்டிருக்கிறார். எனவே என் சக எறும்புகளே, நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். இதோ வருகின்ற இந்த சுலைமானும் அவருடைய இந்த படை பட்டாளங்களும் உங்களை அறியாமல் நசுக்கி அழித்துவிடக் கூடும். எனவே உங்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் நீங்கள் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு எறும்பு தன் எறும்பினத்தின் இருப்பையும் எதிர்காலத்தையும் உத்தரவாதப்படுத்திய ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு எறும்பு தன்னுடைய சக எறும்பு இனத்தினுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் உத்தரவாதப்படுத்தியிருக்கிறது. இந்த பாடம், இந்த படிப்பினை, இந்த முன்மாதிரி இந்த மனித சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டும். இன்று நாங்கள் எங்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் தொலைத்து எங்களுடைய சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக, சுகபோகத்துக்காக நாங்கள் எங்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் குழி தோண்டி புதைத்து தாரை வார்த்து கைவாரி விடுகின்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் எங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியை சொல்லித் தருகிறது. ஒரு எறும்பு தன்னுடைய சக எறும்பினுடைய அந்த இருப்பையும் எதிர்காலத்தையும் உத்தரவாதப்படுத்தியிருக்கிறது. இதை கேட்ட சுலைமான் தன்னுடைய கடவாய்ப்பாட்கள் தெரிகின்றவாறு சிரித்துக் கொண்டதாக குர்ஆன் சொல்கிறது. இதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹுதூத் என்கின்ற ஒரு பறவையை அவருடைய அந்த அரச சபையிலே அவருடைய கட்டுப்பாட்டிலே கொடுத்திருந்தார். இந்த ஹுதூத் பறவை ஒரு முறை இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அரச சபையை அவ்வாறே மேலோட்டமாக அவர்கள் மேற்பார்வை செய்து கொண்டு வருகின்ற பொழுது காண கிடைக்கவில்லை. எங்கே என்று கேட்ட பொழுது திடீரென்று அது வருகிறது. அந்த பறவையிடத்திலே கொஞ்சம் கோபம் மேலிடுகின்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ எங்கே சென்றாய் என்பதற்கான நியாயமான, ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நியாயபூர்வமான காரணத்தை முன்வைக்காத பட்சத்திலே நான் அதனை அதாபன் ஷதீதா கடுமையாக தண்டிப்பேன், அல்லது அதனை அறுத்து பலியிடுவேன்.
சுல்தானி மூவி அதில் உனக்கு தெளிவான ஒரு அத்தாட்சி ஆதாரத்தை சான்றை கொண்டு வர வேண்டும், எங்கே சென்றாய் என்பதற்காக வேண்டும். அந்த ஹுதூத் பறவை அப்பொழுது சொன்னது, அஹத்து பிமாலம் துஹித் பிஹி வஜிதுக மின் சபையின் பினபையின் அஃபீகின் பினபையின் யகீன். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி என்னிடம் இருக்கிறது. நான் சபா தேசத்தில் இருந்து ஒரு உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். ஒரு பெண்மணி அந்த சபா தேசத்தை ஆட்சி புரிகின்ற நிலையிலே நான் கண்டேன். இந்த உலகத்தின் எல்லா பாக்கியங்களும் அவனுடைய காலனியிலே கொட்டி கிடக்கின்றது. பெரிய ஒரு சிம்மாசனத்தையும் அவள் தன்னுடைய அரச சபையிலே வைத்திருக்கிறாள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் அவளும் அவளுடைய அந்த சமூகமும் யஸ்ஜுதூன லிஷம்ஸி, அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை அல்லவா வணங்க வேண்டும். எப்படி அவர்கள் அல்லாஹ்வின் படைப்பிடமான சூரியனுக்கு சாஸ்தாங்கம் செய்ய முடியும்? இது அந்த ஹுதுஹுத் பறவையிடத்திலே ஏற்பட்ட ஒரு ஒரு ஆதங்கம், ஒரு தவிப்பு. என்ன காரணம்? எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனை வணங்காமல் ஒரு சமூகம் இந்த உலகத்திலே சூரியனுக்கு சாஸ்தாங்கம் செய்து கொண்டு வணங்கிக் கொண்டு வழிபட்டு கொண்டு இருப்பதா என்று கேட்ட பொழுது இந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அதற்குரிய தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஹுதுஹுத் பறவையிடத்திலே சொல்கிறார்கள், இது ஹபி கிதாபி ஹாதா அல்கிஹி அலைஹி சும்ம தவல்ல அன்ஹும் ஃபன்துர் மாதா யர்ஜிஊன். இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த சபா தேசத்தை அந்த மகாராணியிடம் ஒப்படைத்து, இது சுலைமானிடமிருந்து வந்திருக்கின்ற அரச செய்தி என்று நீர் கூறி அவர்கள் என்னவென்றால், ஒரு பறவை ஒரு சமூகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அல்லது வெளிநாட்டு உதவிகள் வருகின்ற பொழுதோ அந்த நிதி உதவியினூடாக அல்லது சமூகத்திலே வாழ்கின்ற அனைவருடைய ஒத்துழைப்போடும் அனைவருடைய பங்களிப்போடும் பங்கேற்போடும் ஒரு இஸ்லாமிய பிரசார பணி ஒன்றை மேற்கொள்வதற்கு தயங்குகின்ற, இது எதற்காக செய்ய வேண்டும் என்று ஒரு குறுகிய மனோநிலையோடு சிந்திக்கின்ற, இதனால் என்ன விளைவுகள் வந்துவிடப் போகிறது என்று பாராபட்சமாக யோசிக்கின்ற இந்த சுயநல சமூகத்துக்கு மத்தியிலே அல் குர்ஆன் இந்த ஹுதுஹுத் என்கின்ற ஒரு பறவை, ஒரு சமூகமே, ஒரு தேசமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற இந்த அழகிய முன்மாதிரி பாடத்தை எமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். சபா தேசம் என்பது இன்று இருக்கின்ற யமன் தேசம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவுக்கும் யமனுக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்கள் தூரம். இந்த ஹுதுஹுத் பறவை இந்த சபா தேசத்திற்கு செல்வதும் மீண்டும் சிரியாவுக்கு வருவதுமாக 4 முறைகள் தன்னுடைய பயணத்தை செய்ததாக வரலாற்றில் பார்க்கிறோம். என்றால் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர்கள் அந்த பறவை பயணித்து தன் மீது உள்ள அந்த சமூக பொறுப்பை அது உண்மையாக நிறைவேற்றி அது தான் ஒரு சமூக பிரஞ்சை உள்ளவன் என்பதை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. அவர்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இது ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி, இது ஒரு அழகான ஒரு படிப்பினை. இன்று இஸ்லாமிய பிரச்சார பணி என்பது ஒரு தொய்வு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பிரச்சார பணி ஒரு சில இயக்கங்களுக்கும் ஒரு சில அமைப்புகளுக்கும் ஒரு சில நிறுவனங்களுக்கும் ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களுக்கும் உடைய ஒரு தனிப்பட்ட சொத்துடைமையாக மாறி இருக்கிறது. அது ஒரு சமூக பரிமாணம் பெற வேண்டும். அதற்கு ஒரு ஆன்மீக பெருமானம் இருக்கிறது. அது பற்றிய சிந்திப்புகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. சகோதரர்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்லிம்கள் வாழ்கின்ற இடங்களை பார்த்தால் சன நெரிசலாக இருக்கும். மிக முக்கியமான நகரங்களிலெல்லாம் அந்த நகரங்களினுடைய பிரதானமான தொழில்கள் எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எங்கு பார்த்தாலும் அபாயாவும் ஜுப்பாவும் தலைப்பாயும் தஸ்பீ மணியும் புழங்குகின்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கும். பள்ளி வாயல்களெல்லாம் மிகப்பெரிய கலாச்சார மண்டபங்களைப் போல நிரம்பி வழியும். ஐவேளை தொழுகைகள், ஜும்மா தொழுகை, பெருநாள் தொழுகை,
இந்த பள்ளி வாயிலுடைய மினாராக்கள் எல்லாம் வானை உயர்த்தி வீரியமாக காட்சி தரும். அங்கு சொல்லப்படுகின்ற 5 நேர வக்துக்குரிய அந்த தொழுகையினுடைய அதானுடைய சத்தங்கள் எல்லாம் எங்களுடைய காதுகளை எல்லாம் என் துளைக்கு அடுத்த காதுகளுக்குள்ளால் பீரிட்டு வரும். அவர்களுடைய காணிகளுக்கு நல்ல விலை பேசப்படும். விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி எல்லா சந்தை பொருளாதாரத்தையும் தங்களுடைய கைகளில் முஸ்லிம்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு சமூகமாக வாழ்கிறது என்பதற்கான உண்மையான அர்த்தமா? இல்லை. இந்த வாழ்க்கை முறையை, இந்த வாழ்வியலை ஏனைய சமூகங்களும் கடைபிடிக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பிற சமூகங்களை பொறுத்த மட்டில் ஏனைய ஊர்கள், ஏனைய மாவட்டங்கள், மாகாணங்கள், தலைநகரம், இன்னொரு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது சகோதரர்கள் என்று இந்த சமூகத்தை சமூக சிந்தனை இல்லாமல், சமூக அக்கறை இல்லாமல், சமூக பொறுப்பு இல்லாமல் சிந்திப்பதற்கு அரசியலை போல ஆன்மீகமும் மிகப்பெரிய ஒரு துறையாக மாறி வருகிறது. இன்று பாருங்கள், ஆன்மீக ரீதியிலாக ஏற்படுகின்ற ஒரு கிராக்கியை மாத்திரம் சிந்தித்து செயற்படுகின்ற ஒரு குறுகிய மனோநிலை கொண்டவனாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அது முஸ்லிமுடைய அடிப்படை பண்பு கிடையாது, அது முஸ்லிமுடைய இலட்சணம் கிடையாது, அது முஸ்லிமுக்கு அழகும் கிடையாது. அல் குர்ஆன், அஸ்-சுன்னா இதனை ஈமானோடு சேர்த்து பேசியிருக்கிறது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் நல்லதை பேசட்டும் அல்லது மூடி மௌனமாக இருக்கட்டும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய பேச்சால் கூட இந்த சமூகத்திலே எந்த விதமான ஒரு கீறலும், சமூகத்தில் எந்த விதமான குளறுபடியும், இந்த சமூகத்திலே எந்த விதமான ஆரோக்கியமற்ற சூழலும் உருவாகிவிடக் கூடாது என்பதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும். விருந்தோம்பல் ஒரு ஈமானிய பெருமானம் கொடுக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. இன்று இந்த விருந்துகள் எல்லாம் இந்த சடவாத பொருளாதார உலகத்திலே பகட்டுக்காக வேண்டியும், பெயருக்காக வேண்டியும், அடுத்தவர்களுடைய புகழுக்காக வேண்டியும் இன்று இந்த விருந்துகள் எல்லாம் மாறி இருக்கிறது. அதற்கு ஒரு ஈமானிய பெருமானம் இருக்கிறது சகோதரர்கள். தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. தன்னுடைய அண்டை அயலவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளட்டும். இந்த சமூக பிரஞ்சியோடு வாழ்கின்ற ஒரு முஸ்லிமுடைய அடையாள பண்பு என்னவென்றால் அவன் தன்னுடைய அண்டை அயலவர்களோடு நல்லுறவை பேணுபவனாக இருப்பான். பாருங்கள், எமது கழிவுகளை, எமது வீட்டினுடைய சமையலறை கழிவுகளை, குளியலறை கழிவுகளை, படுக்கை அறை கழிவுகளை எல்லாம் நாங்கள் எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் எங்களுடைய அடுத்தவனுடைய வீடுகளுக்குள், நாங்கள் அடுத்தவனுடைய காணிகளுக்குள், அடுத்தவனுடைய தெருக்களிலே நாங்கள் வீசுகின்ற பழக்கத்தை எல்லாம் இந்த சமூகத்திலே சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். இது ஒரு ஈமானிய பண்பு கிடையாது. என்னுடைய வீடு மாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய கழிவறை சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய படுக்கை அறை சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சுயநல சிந்தனை தன்னுடைய வீட்டு கழிவுகளை எல்லாம் அடுத்தவனுடைய வீட்டு கழிவுகளிலே அவர்கள் வீடுகளுக்கு முன்னாலும், வீடுகளுக்குள்ளும், காணிகளுக்குள்ளும், தெருக்களிலும், காண்களிலும் போட்டு விடுகின்ற அந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதல் முஃமினீன ஃபீ துருகாத்திஹிம் ஃபகத் வஜபத் அலைஹிம் லஅனத்துல்லாஹ். ஒரு பாதையால் செல்கின்ற பொழுது அந்த பாதைசாரிகளுக்கு இடையூறு வருகின்ற வகையிலே தனது வீட்டு கழிவுகளை யார் பாதைகளிலும் தெருக்களிலும் அவர்கள் வீதிகளிலும் அங்கே போட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த பாதையால் செல்கின்ற பொழுது கொஞ்சம் மனம் உருகி கொண்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் விரிந்த அளவில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு சமூக சிந்தனையோடு செயற்படுகின்ற ஒரு முஸ்லிமுடைய பண்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு விரிந்த பரந்த தலைப்பு, மிகவும் நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. எனவே நேரத்தின் பெருமதி கருதி நான் இதனை ஒரு மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இரண்டாவது பொதுபாவிலே பார்ப்போம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين
ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் அவன் ஒரு பொழுதும் சுயநலவாதியாக இருக்க முடியாது. அவன் பொதுநலத்தோடும் பொது சிந்தனையோடும் சமூக நலனை முதன்மைப்படுத்தி சிந்திப்பவனாகவும் செயலாற்றுபவனாகவும் செயற்படுபவனாகவும் இருப்பான். இன்றைய இந்த நவீன வாழ்க்கை சூழல் எங்கள் அனைவரையும் சுயநலவாதிகளாக மாற்றியிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய இலாப நஷ்டம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்று எல்லோரும் தத்தமது நிலைகளை மாத்திரம் பற்றி சிந்திக்கின்ற ஒரு குறுகிய மனோநிலையோடு வாழ்கின்ற ஒரு தோற்றப்பாடு இன்று முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது பற்றிய எங்களுடைய இந்த கலந்துரையாடலிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத் யாசினிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். அந்த சம்பவத்திலே ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா 1, 2, 3 என்று தூதர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த சமூகம் திருந்துவதாக இல்லை. அந்த சமூகத்தினுடைய விடாப்பிடி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையை பார்த்த ஒரு நகர்ப்புறத்திலே, ஒரு கிராமப்புறத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதர் ஓடி வந்து அந்த சமுதாயத்தவர்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய அன்பு சமூகமே, இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த தூதர் உங்களிடத்திலே என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்? அவர் எந்த பிரதியுபகாரத்தையும் உங்களிடத்திலே கேட்கவில்லை. அவர்கள் நேர்வழியை சுமந்தவர்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் விடை கொடுங்கள் என்று அந்த கிராமப்புறத்திலே வாழ்ந்த அந்த மனிதர் ஓடோடி வந்து தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொல்கிறார். அல் குர்ஆன் சூரத் யாசினிலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. அவர்கள் நேர்வழியை சுமந்தவர்கள். எனவேதான் நீங்கள் அவர்களுக்கு செவிசாயுங்கள், அவர்களுடைய சொல்லை கேளுங்கள், ஏக இறைவன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று தன்னுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து கொண்ட ஒரு தனி மனிதர் அந்த சமூகத்துக்கு உபதேசம் செய்கிறார். ஏற்கனவே அந்த தூதர்களுடைய தவ்வாவினுடைய வீரியத்தால் மிகவும் கெடுபிடிகளோடு இருந்த அந்த சமூகம் கோபத்தின் உச்ச நிலைக்கு சென்று இத்தகைய ஒரு சமூக பங்களிப்பை செய்த இந்த மனிதரையும் கொலை செய்து விடுகிறார். இந்த மனிதர் கொல்லப்பட்டு அவர் வபாத்தாகி அல்லாஹ்வுடைய விசாரணையில் உட்படுத்தப்பட்டு அவர் சுவர்க்கத்திலே நுழைகிறார். அதற்குரிய பிரதி உபகாரமாக அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறிய வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு சொல்லப்படுது, வக்கீல துகுலில் ஜன்னா காலையா அலா இல்ல கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அந்த சமூகத்துக்காகத்தான் அவர் செயற்பட்டார். தனி மனிதர், அந்த பெரும்பான்மை சமூகத்திலே ஒரு தனி மனிதர். அவருக்கு தெரியும், இந்த சமூக பொறுப்பை நான் நிறைவேற்றினால் இந்த சமூகம் என்னை சமூக ரீதியாக விலக்கீடு செய்யும், சமூக ரீதியாக என்னை தூரப்படுத்தும், சமூக ரீதியாக என்னை பகிஷ்கரிப்புக்குள் உள்ளாக்கும் என்பது பற்றிய முன்கூட்டிய அறிவு அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் அந்த பெரும்பான்மை சூழலிலே வாழ்ந்த ஒரு தனி மனிதராக இருந்த பொழுதிலும் அவர் தன்னுடைய சமூக பொறுப்பை சுயநலத்துக்கு அப்பால் இருந்து அவர் சமூக பிரஜையாளர் என்பதை உறுதிப்படுத்தினார். ஈற்றில் அவர் கொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு சுவர்க்கம் கிடைத்த பொழுது கூட அங்கே அவர் அங்கலாய்க்கின்றார். எனக்கு கிடைத்த இந்த சுவர்க்கத்தின் இந்த அருளை என்னுடைய சமூகம் அறியக்கூடாதா என்று அங்கேயும் அவர் சமூகம் என்று அவர் அங்கலாய்த்ததை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. சகோதரர்களே, எந்த சமூகத்தால் அவர் கொல்லப்பட்டாரோ, தண்டிக்கப்பட்டாரோ, அவருடைய உயிரை அவர் துறக்க வேண்டி ஏற்பட்டதோ அந்த சமூகத்துக்கும் அவருக்கு கிடைத்த அந்த சன்மானமும் அந்த வெகுமதியும் பிரதி உபகாரமும் கிடைக்க வேண்டும் என்று அவர் அங்கலாய்த்ததையும் அவர் அல்லோலப்பட்டதையும் குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எனவேதான் சமூக ரீதியாக செயற்படுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த சமூகம் நல்லதை செய்தாலும் எங்களை தூசிக்கும்,
இந்த சமூகம் நாங்கள் ஒரு நன்மையை செய்தாலும் எங்களை எள்ளி நகையாடும், அதற்காக வேண்டி பழிகளை எங்கள் மீது சுமத்தும், எங்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும். அது பற்றி எந்த விதமான கரிசனையும் கருத்தையும் நாங்கள் கொள்ள முடியாது. ஏன் ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக மாற முடியாது, வாழ முடியாது, செயற்பட முடியாது. அவனத்திலே சமூக சிந்தனை இழையோடி கொண்டிருக்கும். இந்த சமூகம் தூட்டினாலும், இந்த சமூகம் ஏசினாலும், இந்த சமூகம் நம்மளை விலக்கீடு செய்தாலும், இந்த சமூகத்துக்கு என்று செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எல்லா துறைகளிலும் இந்த சமூக சிந்தனையோடும், சமூக அக்கறையோடும், சமூக நன்மையை கவனத்தில் கொண்டு, சமூக நலனை முதன்மைப்படுத்திக் கொண்டு செயலாற்றுகின்ற ஒரு சமூக பிரஞ்சையாளனாக மாற வேண்டும். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லி அப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லில் கைர் வ மிக்லாகன் லிஷர். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு சுபசோபனத்தை கொடுப்பானாக. அவர் யார்? அவர் வாழ்கின்ற பொழுதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நன்மைகளே கிடைத்துக் கொண்டிருக்கும். அவர் வாழ்கின்ற பொழுது இந்த சமூக தீமைகள் எல்லாம் அப்படியே இருந்த இடம் இல்லாமல் அது குழி தோண்டி புதைக்கப்படும். அத்தகைய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சமூக பொறுப்பை நிறைவேற்றியதற்காக வேண்டி அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இங்கு இருக்கின்ற எல்லோரிடத்திலும் நான் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பங்களிப்புகள், இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கு யாரிடத்திலும் எந்த விதமான காரணமும் இருக்க முடியாது. அவர் அறிவால் பிரயோசனப்படுத்தட்டும், தன்னுடைய உடலால் பிரயோசனப்படுத்தட்டும், தன்னுடைய சிந்தனையால் பிரயோசனப்படுத்தட்டும், தன்னுடைய நாவினால் பிரயோசனப்படுத்தட்டும், அவர் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். அது அவர் இந்த சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உபகாரம். தன்னுடைய செல்வத்தால் அவர் இந்த சமூகத்துக்கு பிரயோசனப்படுத்தட்டும். இத்தகைய அடியார்களைத்தான், இத்தகைய சமூக சிந்தனையாளர்களைத்தான், இத்தகைய சமூக அக்கறையாளர்களைத்தான், இத்தகைய சமூக புரஞ்சியாளர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். சகோதரர்களை, இவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை அவன் சொரிய காத்துக் கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபவுஹும் இலன் நாஸ். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அடியான் 5 நேரம் அவ்வளவு ஜமாத்திலே வந்து தொழுது விட்டு போகின்ற தொழுகையாளியை சொல்லவில்லை. வருடம் வருகின்ற ரமலானிலே இரவிலே கண்விழித்து கியாமுல்லைல் செய்தி, பகலிலே பசித்திருந்து நோன்பு நோற்று அதை விடை பெறச் செய்கின்ற அந்த நோன்பாளியை சொல்லவில்லை. வருடத்திலே கணக்கு பார்த்து சகாத் செய்கின்ற முஸக்கியை சொல்லவில்லை. வருடத்திலே ஹஜ் செய்து வருகின்ற ஹாஜியை சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த மனிதர்களுக்கு பயனுள்ளவன், அடுத்த மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவன், அடுத்த மனிதர்களுக்கு உபகாரம் செய்பவன், அவனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அடியார் என்று சொன்னார்கள். அவன்தான் அடியான். சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அவுல் ஜமாத்திலே முதலாவது சஃபிலே தொழுகின்ற ஒருவர் எந்த விதமான சமூக சிந்தனையும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சுயநலவாதியாக இருந்து கொண்டிருப்பார். அரசியல் காலங்களிலே தன்னுடைய தொண்டனுக்கு மேலால் கைகளை போடுகின்ற ஒரு அரசியல்வாதி, அது அல்லாத காலங்களிலே அவனை நாய்க்கும் மதிக்காமல் நடந்து கொள்கின்ற செயற்பாடுகளை எல்லாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் குறுகிய மனோநிலைகள். தன்னுடைய லாபம், தன்னுடைய நஷ்டம், தன்னுடைய பெயர், தனக்கு வருகின்ற அதிகாரம், தன்னுடைய தொழில் துறவு, தன்னுடைய உத்தியோகம், தன்னுடைய சம்பாத்தியம் என்ற அந்த உலக சடவாத சிந்தனைகளுடைய மேலிடுகையால் வருகின்ற இந்த பிறஞ்சியற்ற சமூக பிறஞ்சியற்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகின்ற இந்த மனோநிலைகள் மற்றவர்களை மாற வேண்டும். தொடர்ச்சியாக அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ அஹப்புல் அமாலி இலல்லாஹி சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்றால் தொழுகை அல்ல, நோன்பு அல்ல, ஜகாத் அல்ல, ஹஜ் அல்ல, இன்னொரு வணக்க வழிபாடுகள் அல்ல, உன்னால் ஒரு அடுத்த முஸ்லீம் அடைந்து கொள்கின்ற மகிழ்ச்சி என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அடுத்த சகோதரனுக்கு கொடுக்கின்ற சந்தோஷம், அந்த பூரிப்பு, அவனுடைய உள ரீதியிலான ஆற்றுப்படுத்துகை, இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமல் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, அவனுடைய கஷ்டத்தை போக்குவது, அவ் ததுருது அன்ஹு ஜுவா, அவனுடைய பசியை போக்குவது, இப்படி அடுக்கிக் கொண்டே சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒலி அம்ஷிய
إلى الله ولأمشي في حاجة لأخ خير من أعتكف في هذا المسجد شهرا يعني مسجد النبوي. என்னுடைய சகோதரன் ஒருவருக்காக அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டும். அது எந்த தேவையாகவும் இருக்கலாம், ஆன்மீக தேவை, லௌகீக தேவை, எந்த தேவையாகவும் இருக்கலாம். அவனோடு நான் கூட செல்வது இந்த மஸ்ஜித் நபவியிலே நான் 1 மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக உணர்வு இப்படித்தான் வர வேண்டும், சமூக சிந்தனை இப்படித்தான் வர வேண்டும், சமூக நலன் இப்படித்தான் ஒரு முஸ்லிமிடத்திலே இலைவிட வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் சமூக அக்கறையோடும் சமூக சிந்தனையோடும் சமூக நலனை முதன்மைப்படுத்தி தன்னுடைய அண்டை அயலவர்கள், தன்னுடைய தொழிலாளர்கள், தன்னுடைய ஊரார்கள், தன்னுடைய சமூகத்தவர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வலிமை குன்றியவர்கள், இவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக, இவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நீக்குவதற்காக அவன் தன்னாலான முடிந்த பங்களிப்பை நல்கின்ற ஒரு சமூக பிரஞ்சியாளன் இருப்பான். அத்தகைய நல்லடியாருடைய பட்டியலிலே பேசி என்னையும் கேட்டுக்கொண்டு உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.